ஹேண்ட் கேஸ்டிங் எப்படி பண்ணணுன்றதுக்கு என் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ, எப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு என்னோட வீடியோ கண்டிப்பா எக்ஸாம்பிளா இருக்கும். ஏன்னா, நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிறாதீங்க. நான் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம், நீங்க எப்படி கரெக்ட்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பாப்பாக்கு ஹேண்ட் கேஸ்டிங் பண்ணுறதுக்கு மீஷோலேருந்து ஹேண்ட் கேஸ்டிங் கிட் ஆர்டர் பண்ணிட்டேன். இதில் வந்து 2 ஹேண்டுக்கும் 2 லெக்குக்கும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனால் 4 பேக்கெட் மோல்டிங் பவுடர், 4 பேக்கெட் கேஸ்டிங் பவுடர், விஸ்கு, பெயிண்ட்டு, ப்ரஷ்ஷு, அடுத்தது வந்து ஒரு ஸ்டிக்கு, அப்புறம் ப்ராசஸ் கைட், இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், மோல்டிங் பவுடரை போட்டேன். மோல்டிங் பவுடர் வந்து நான் வெயிட் ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கிட்டேன். அதாவது நான் எவ்வளோ பெரிய அறிவாளினா 60 கிராம் மோல்டிங் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா 120 கிராம் வாட்டர் போட்டுட்டேன். சரி, ஓகே, நம்ம வெயிட் ஸ்கேலை வச்சு போட்டுக்கலாம். ஏன்னா 2:1 ரேஷியோவில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம மெஷர்மெண்ட்டில் பண்ணக்கூடாது, எனக்கு அந்த அறிவு இல்லை அப்போது. அதுக்கப்புறம் அந்த லைட்டாக தண்ணி 120 கிராம் தண்ணியை ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி பத்தலை, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் அப்போவே நினச்சேன், மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப தண்ணி கம்மியாக ஊற்றுறோமோ அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே, நம்ம 60 கிராம் பவுடருக்கு 120 கிராம் தானே தண்ணி ஊற்றுறோம் அப்படின்ட்டு எனக்கு பாருங்கள், நானும் கன்ஃபியூஷனில் எடுத்து ஊற்றிட்டேன் வெயிட் ஸ்கேலில் மெஷர் பண்ணி. அப்புறம் பார்த்தா தான் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சது. அதாவது ப்ராசஸ் கைடில் 2:1 ரேஷியோவில் வாட்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து வெயிட் ஸ்கேலை வச்சு மெஷர்மெண்ட்டில் பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்து 1 கப் பவுல் வந்து மோல்டிங் பவுடர் வந்துச்சுன்னா 2 கப் வந்து வாட்டர் ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வெயிட் ஸ்கேலை வச்சு பண்ணும்போது தண்ணி பத்தலை. இது வந்து உடனே கெட்டியாயிரும். இப்போ இதில் போயிட்டு நம்ம ஹேண்டை வந்து வைக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்குமே. ஹேண்டை வச்சா வைக்க முடியல. அந்த பவுடரே, அந்த பேக்கெட்டே எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் என்னடா சொதப்பலாக போயிட்டுருக்குன்னு தான் நினச்சேன். ஓகே, மோல்டிங் பவுடர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க ஒரு பேக்கெட். நம்ம ஏதாவது இந்த மாதிரி என்ன மாதிரி அறிவாளிங்களாம் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணால் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக. அதனால் இதை அப்படியே இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 4 பிளாஸ்டிக் டப்பா வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம மோல்டிங் பண்ணுறதுக்கு தனித்தனி டப்பாவில் வந்து நம்ம கை 2க்கு கால் 2க்குன்ட்டு தனித்தனியாக 4 டப்பா எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்ப பாருங்கள், பவுலில் வச்சு மெஷர் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 1 கப் நிறைய எனக்கு மோல்டிங் பவுடர் வந்துச்சு. அதே மோல்டிங் பவுடரில் அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றி நமக்கு வந்து விஸ்கு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த பபிள்ஸ் எல்லாம் வராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து தப்பாக பண்ணிட்டேன்ற ஒரு பதட்டத்தில் 2வது நான் அந்த மிக்ஸ் பண்ணதில் கொஞ்சம் பபிள்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் அது கெட்டி ஆயிருமோன்ற ஒரு பயத்துலேயே பாப்பா தூங்கும் போதே அந்த ஹேண்டை வந்து நான் வச்சுட்டேன். அது ஒரு 1 to 1.5 மினிட்லேயே நல்லாவே அது கெட்டி ஆயிரும். இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம குத்தி பார்த்தோன்னா அதில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சு. இப்போ நம்ம இட்லி வெந்துருச்சா வேகலையான்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா ஓகே, ரெடி ஆயிடுச்சுன்ட்டு இப்போ பாப்பா ஹேண்டை வந்து எடுத்து விட்டுற வேண்டியது தான். அப்புறம் பாப்பா ஹேண்டை எடுத்துட்டு அப்புறம் நம்ம கேஸ்டிங் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பாப்பா கை வைக்கிறதுக்கு முன்னாடி பாப்பா கைக்கு வந்து நீங்கள் கோகனட் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஹேண்டுக்கு பண்ணி முடித்த உடனே திரும்ப லெக்குக்கு வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்ளை பண்ணும்போதே அவங்க வந்து தூங்கி எழுந்துட்டாங்க. சரி, ஓகே, நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம், சரி வேஸ்ட் பண்ண வேணாம், அதனால் நம்ம இப்போயே பண்ணி முடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் தானே, ஒரு நிமிஷம் தானே அவங்க கால் வச்சுருக்கணும். ஏன்னா 1 இயர் ஆயிடுச்சு, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நானும் சரி கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2வது பேட்சை மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சதால் எல்லாமே பக்கத்தில் ரெடியாக இருந்துச்சு. சரி, ஓகேன்ட்டு நாங்கள் எடுத்து வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட். கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்குலாம் அழகாக தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கே அழகாக தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படியே வேடிக்கை காமிச்சு இதே மாதிரி நம்ம மோல்ட் பண்ணிடலாம், ஹேண்ட் கேஸ்டிங் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கையில் நானும் அடுத்த பேட்சாக எவ்வளோ அழகாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். எனக்கு அப்போது தெரியல இது மிக்ஸ் பண்ணுறது வேஸ்ட்டு, ஃபைனல் ரிசல்ட் நீ நினச்ச மாதிரி வராதுன்றது எனக்கு அப்போ புரியாமல் தான் நானும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நானுங்களும் போயிட்டு அவங்க காலில் வச்சோம். வச்ச உடனே தான் ஒரே ட்விஸ்ட்டு, எங்களுக்கு ஒரே கற்று, அழுக அடக்கவே முடியல. நாங்களும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறோம், என்னென்னவோ சொல்லி பார்க்குறோம். கத்த ஆரம்பித்தவங்க சுத்தமாக நிற்கவே இல்லை. அப்பயும் நாங்கள் அப்படி அப்படியே வேடிக்கை காமிச்சு சரி ஓகேன்ட்டு ஓரளவுக்கு வச்சுட்டு அப்பயும் அவங்க காலை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்களும் சரி ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியமாக பிடிச்சி வச்சிடலான்ட்டு இது பண்ணோம். ஆனால் அவங்க மூவ் பண்ணிகிட்டே இருந்ததால் அந்த இடத்துல எப்படி அதோட பிரிண்ட் வருமோன்ற டவுட்டு தான். அப்புறம் கொஞ்சம் அப்படியே நாங்கள் வேடிக்கை காமிச்சோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்க. கொஞ்ச நேரம் மூவ் பண்ணாங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. ஓகே, அடுத்த நாளே பண்ணியிருக்கலாம் போல். சரி, ஓகே, மிக்ஸ் பண்ணதால் அவங்க லெக்கை வச்சு முடிச்சிட்டோம்.
அடுத்தது வந்து இன்னொரு லெக்கும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு லெக் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஹேண்ட் கேஸ்டிங் நான் பாப்பாவுக்கு எதுக்காக பண்ணணும்னு நினச்சேன்னா, அவங்க வந்து குழந்தையாக இருக்கும்போது அவங்க ஹேண்டு லெக்கு எல்லாமே நான் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தேன். அது அப்போக்கப்போ பார்க்கும்போது இவ்வளோ குட்டியாக இருந்துச்சுல, இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் அதை நம்மளால் டச் பண்ணியே பார்க்க முடியாது, ஜஸ்ட்டு பார்க்க மட்டும்தான் முடியும். அதனால் இப்போ வந்து நம்ம ஹேண்ட் கேஸ்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க கொஞ்சம் வளர்ந்தாலுமே அதை நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் ஹேண்ட் கேஸ்டிங் பண்ணணுன்ற டிசிஷனே எடுத்தேன். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு இவங்க அலர்ஜி வருமோ, ஏதாவது இவங்களுக்கு சேராமல் போயிருமோ அப்படின்ற 1008 கன்ஃபியூஷனில் அதை நான் பண்ணாமே வச்சுருந்தேன். இப்போ ஓகே, அதை பற்றி நிறைய பார்த்ததில் அந்த மாதிரி எதுவும் அலர்ஜி வராது அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூவிலலாம் இருந்துச்சு. அதனால தான் நான் வாங்கி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் எதுக்காக பண்ணணும், இவங்க ஃபீட்டை டச் பண்ணி பார்க்கணும், இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் டச் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கு பண்ணணும். அதுக்கான பலனே எனக்கு கடைசியில் கிடைக்கல. அப்புறம் செகண்ட் லெக்கையும் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்க கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க. செகண்ட் லெக்லாம் ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே வேடிக்கை காமிச்சு அந்த செகண்ட் லெக்கையும் எடுத்து விட்டுட்டு, அடுத்தது வந்து கேஸ்டிங் பவுடரை இதுக்குள்ளே போடணும் இல்லையா. அதுக்கு வந்து கேஸ்டிங் பவுடர் நமக்கு 4 பேக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. மோல்டிங் பவுடரும் 4 பேக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு பேக்கெட் மோல்டிங் பவுடர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கேஸ்டிங் பவுடர் 4 பேக்கெட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. அதனால் ஒரு கேஸ்டிங் பவுடர் பேக்கெட்டுக்கு 40 ml வாட்டர்னு இருந்துச்சு. நான் பாப்பாவோட லெக் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால 50 ml வாட்டர் போட்டேன். 40 ml ஊற்றினா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் ஒரு 10 ml நான் எக்ஸ்ட்ராவே ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போயிட்டு போர் பண்ணிட வேண்டியதுதான். அதில் இது நம்ம ஊற்றினதுக்கப்புறம் எனக்கு வந்து எவ்வளோ நேரம் வச்சுருக்கணுன்ட்டு தெரியல. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங் சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே இது இப்படியே இருந்தால் போதும், நம்ம அடுத்த நாள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு அவ்வளோ அவசரம்லாம் இல்லை, நம்ம எடுத்து இது எதுவும் மிஸ்டேக் ஆயிருமோன்ற பயத்தில் அப்புறம் எல்லா கேஸ்டிங் பவுடரையும் நான் பாட்டுக்கும் 2 பேக்கெட்டாக போட்டு 100 ml வாட்டர் போட்டு ஒரு பேக்கெட்டுக்கு 50 ml சொல்லிவிட்டு அப்புறம் அதை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி அந்த ஆல்ரெடி பிரிண்ட் எடுத்து வச்சுருந்துருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபில் பண்ணி 4 டப்பாவையும் எடுத்து தனியாக அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். இதை நான் வந்து 1 டே ஃபுல்லாக டச் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க 15 மினிட்ஸ் போதும் அப்படின்ற மாதிரி, ஆனால் நான் வந்து 24 hours அப்படியே விட்டுட்டேன். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை ஊற்றி முடித்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அன்மோல்டு பண்ணும்போது அதோட ரிசல்ட்டை பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அப்புறம் நான் அந்த மோல்டில் வந்து இந்த மிக்ஸ் பண்ண கேஸ்டிங் பவுடர் அப்படியே 4 டப்பாலையும் தனித்தனியாக போட்டு நான் 24 ஹவர்ஸ்க்கு அப்படியே கொஞ்சம் ரொம்ப கூலாக இருக்க பிளேஸில் வைக்காமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற பிளேஸ்லேயே வச்சுட்டேன். கொஞ்சம் வெயில் இருக்கிற இடத்துலலாம் காலையில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அப்படியே 24 ஹவர்ஸ் விட்டுட்டு அடுத்த நாள் தான் நான் டிமோல்ட் பண்ணேன். அது வரைக்குமே நான் அது எதுவுமே டச் பண்ணலை, அது எதுவுமே எடுத்து பார்க்கல. நம்ம டச் பண்ணி அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு எனக்கு கொஞ்சம் தாட்டில் இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியல, நம்ம டச் பண்ணாலும் அது ஆல்ரெடி வேஸ்ட்டாக தான் இருக்குன்னு. அடுத்தது இது அப்படியே விட்டுட்டோம் இல்லையா, அடுத்த நாள் எடுத்து பார்த்தா அது ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகி சுத்தமாக அவுட்டர் லேயர் நீங்கள் இப்படி டச் பண்ணாலே தெரியும், நல்லா சிமெண்ட்டு போட்டால் நல்லா ட்ரை ஆகியிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரை ஆகி இருந்துச்சு. அந்த ட்ரை ஆனதை நம்ம இப்படி எடுத்தானே அழகாக வந்துருச்சு. ஒரு லெக்கு அழகாக வந்துச்சு, பார்த்தோன்னே ஓகே நல்லா தான் வந்திருக்கு போல் அப்படி தான் நினச்சோம். அடுத்த லெக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு ட்விஸ்ட்டே இருந்துச்சு. அடுத்த லெக்கை பாருங்கள், அது நல்லாவே வரல. அதுக்கடுத்து ஹேண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு, ஒரு போஸ் மாதிரிலாம் அழகாக கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்த உடனே ஓகே, நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இந்த கையை பார்த்த உடனே எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஓகே, அடிக்கடி நம்ம டச் பண்ணி பார்த்துக்கலாம், குட்டியாக க்யூட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஒரு கையும் அழகாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி நினச்சேன். அந்த சந்தோஷமும் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம்தான். ஒரு குட்டி கை சென்டரில் வந்துட்டு போகும் பாருங்கள், அந்த மேடம் பண்ண வேலை தான். நாங்கள் அப்படியே அசால்ட்டாக வீடியோ எடுக்கிறதுல இப்படி வச்சுட்டு பார்த்தா தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க. இதை நான் தூங்க வச்சுட்டு பண்ணியிருந்தேன்னா எனக்கு 4மே பர்ஃபெக்டாக வந்திருக்கும். பாப்பா முழிச்சிட்டு இருக்கும்போதே பண்ணதால் தான் ஃபுல்லாக சொதப்பல் ஆயிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹேண்ட் கேஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா தூங்க வச்சுட்டு பண்ணுங்கள். அதுலேயே ப்ராசஸ் கைட் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் லிங்க் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க.